வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸுக்கு நம்ம கேன்வாஸ் வச்சு மாடல் கழுத்து எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எல்லாருமே தைக்கிற மாதிரி நம்ம ஈஸியாக தைக்கலாம். இதுக்கு இன்றைக்கி நான் வந்து லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் முதுகு பக்கத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ கேன்வாஸ் வந்து ஒரு 10 இன்ச்சு அகலத்துக்கும் ஒரு 13 இன்ச்சு உயரமும் கேன்வாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேன்வாஸை டபுளாட்டு மடிச்சுட்டு மடிப்பு பக்கத்தில் நம்ம வந்து கழுத்தில் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே போல் மார்க் பண்ணி எந்த மாடல் வேணுமோ அதை வந்து உள்ளே வரைஞ்சிக்கிடலாம். இப்போ வந்து கழுத்தோட அகலம் உயரம் எல்லாமே நான் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் வடிவம் வரைஞ்சிருக்கேன். இனி இந்த பாக்ஸ் வடிவம் வரைஞ்சிருக்க பாருங்க, இதுக்குள்ளே வந்து நான் ரவுண்டு கழுத்து வரைஞ்சிக்கிட போகிறேன். மேலே வந்து ரவுண்டு நெக் தான் இருக்கும். இதுக்கு வெளிப்பக்கமாக இனி நம்ம வந்து கொஞ்சம் கழுத்தை வேறு மாதிரி வரைஞ்சிக்கிடலாம். இப்போ மேலே இருந்தே நான் வந்து ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு அப்படியே கீழே வரைக்கும் நேரே லைட்டாக வளைச்சி ஒரு கோடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் வளைவாக உள் வளைவாட்டு 2 வளைவு வரைஞ்சி விட்டுருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு பூ டிசைன் போல் இருக்கும். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ வெளிப்பக்கம் இருக்கிறத தான் நான் கட் பண்ணியிருக்கேன் முதல்ல. அடுத்தது வந்து உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு நெக்கை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இது எதுக்குன்னு நான் இது போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தைக்கும்போது அந்த கழுத்தோட விதிவு வந்து ரொம்ப விதிவாகாமல் சரியான அளவில் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த சேரீலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்த பீஸை நான் 2ஆக ஜாயின் பண்ணிவிட்டு இதை நல்லா சுருக்கம் இல்லாத அளவுக்கு அயர்ன் பண்ணிவிட போகிறேன். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து கேன்வாஸை அப்படியே வச்சு எப்படி தைக்கலாம் அப்படின்னு தான் காமிச்சேன். இந்த வீடியோவில் வந்து கேன்வாஸை அயர்ன் பண்ணி நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு காமிச்சிருக்கேன். அதுக்காக ஃபஸ்ட் அந்த கிளாத்தை நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு மேலேயே நம்ம கரெக்டான அளவுகளில் வைக்கணும். அந்த மார்க் பண்ணிடணும். சென்டர் கரெக்டாக வர்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் அங்கங்கே லைட்டாக பின் போட்டுட்டு அயர்ன் பண்ண அதை எடுத்துகிட்டு கூட அப்படியே அயர்ன் பண்ணிடலாம். இது வந்து விரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் அந்த கேன்வாஸை வந்து மேலே கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் 1/2 இன்ச் அளவுக்கு. இப்போ வந்து நல்லா அயர்ன் பண்ணி எடுத்தாச்சு. வெளிப்பக்கமாக நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக கிளாத் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ண போகிறேன். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நான் கேன்வாஸ் வச்சு கொஞ்சம் 2-3 விதமாக வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து நம்ம லைனிங்கில் எப்படி அயர்ன் வச்சு தைக்கிறது அப்படின்னு காமிச்சிருப்பேன். இது அயர்ன் பண்ணாமையும் கேன்வாஸ் எப்படி வெளிப்பக்கமாக வச்சு தைக்கிறது அதுவும் காமிச்சிருந்தேன். இது வந்து அயர்ன் பண்ணி எப்படி தைக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடலாம். நார்மலாக நம்ம ஜாயின் பண்ணுறது போல தான் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி சரியான அளவுக்கு எடுத்து வச்சுருவோம். இப்போ அப்படியே அந்த முதுகு பக்கம் பீஸை வந்து உள்பக்கமாக மடித்து சென்டரை நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கேன்வாஸில் எந்த கழுத்து அளவு எடுத்தோமோ அதை இதுலேயும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கட் கொடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாக சின்ன சின்ன சிசர் கட் கொடுத்து இதை வந்து லைட்டாக மடித்து தைச்சிடலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பிசுறு தெரிகிற மாதிரி இருக்குது இந்த கிளாத்து. நம்ம என்னென்னு தைச்சதுலுமே அதுக்கப்புறமா கொஞ்சம் பிசுறு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக அந்த வளைவுகளில் கேன்வாஸில் பதிகிற மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துட்டோன்னா வெளியில் வந்து பிசுறு வரவே வராது. தைரியமாக நம்ம வந்து இந்த மாடல் வந்து தைச்சி கொடுக்கலாம். இப்போ அந்த கேன்வாஸில் எல்லா இடமுமே படுற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன். அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனித்து மடித்து உள்மர விட்டுட்டு தையல் போடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் வளைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு. அந்த வளைவுகள் வர இடத்துலலாம் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டிங்கன்னா தான் அது திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே உள்பக்கத்தில் மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க ப்ளவுஸ் பீஸில், அந்த இடத்துல நான் இதை வந்து வச்சு தைச்சிக்கிட போகிறேன். உள்பக்கமும் ப்ளவுஸோட உள்பக்கமும் இந்த கேன்வாஸ் அயர்ன் பண்ணி வச்சுக்கோம் பாருங்க, அதோட நல்ல பக்கமும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுடுவோம். இது வந்து இந்த அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த கேன்வாஸ் வந்து அயர்ன் பண்ணிருக்கிறதுனால சரியான அளவுகளில் வச்சுட்டு கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாக தையல் போடுங்க. கேன்வாஸில் படாத அளவுக்கு.
இப்போது வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன். கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாக கொஞ்சம் கிளாத் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதுக்கப்புறமா சின்ன சின்ன கட் கொடுத்து விட்டுட்டு நார்மலாக நம்ம கழுத்தில் கட் பண்ணுவோம் பாருங்கள், அதே போல் கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே திருப்பிடலாம். இதை திருப்பும்போது நமக்கு அந்த கேன்வாஸு உள் பக்கமாக போயிடும். அந்த நல்ல கிளாத் வந்து மேலே வரும். அந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன். அதே டைப் தான். ஆனால் இதில் வந்து கேன்வாஸை நம்ம வந்து அயர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாகவும் தையல் போட்டு எடுத்திருக்கோம். இப்போ அப்படியே திருப்பிட்டு நம்ம வந்து உள்ளே இருக்க லைனிங் வெளியே தெரியவே கூடாது. தெரியாத அளவுக்கு சரியாக எல்லா கிளாத்தையும் வச்சுட்டு விளிம்பில் மட்டும் ஒரு தையல் போட்டு எடுத்துடுவோம். விளிம்பில் தையல் போட்டதுக்கப்புறமா அந்த கேன்வாஸ் வந்து எலும்பி நிற்க பாருங்கள், அதோட எண்டில் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த வளைவுகளுக்கு ஏற்றது போல் கார்னர் வரக்கூடிய இடத்துல நிறுத்தி நம்ம வந்து பொறுமையாக அழகாக தச்சு எடுத்துடலாம். இப்போ இப்படியே விட்டாலுமே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இதுக்கு வெளிப்பக்கமாக நம்ம வந்து லேஸ் ஒர்க் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. லேஸ் ஒர்க்கு இல்லைனா ஸ்டோன் ஒர்க் எதுனாலும் உங்களுக்கு எப்படி மைண்டில் வருதோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து லேஸ் ஒர்க்கு கொடுக்கேன். இது நம்ம கஸ்டமரே வந்து இந்த லேஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் நமக்கு வசதியாக போச்சு. இப்போ அந்த கேன்வாஸ் முடிகிற இடத்துல வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த லேஸையை நான் மடித்து மடித்து கொடுத்து தச்சு எடுத்துக்கிட போகிறேன். இந்த வளைவுகள் வர்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி அந்த கார்னர் எல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி லேஸை மடித்து விட்டு நம்ம தச்சுட்டே வந்தோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம கேன்வாஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த முதுகோட உயரம் இருக்குது பாருங்கள், அந்த உயரத்தை கரெக்டாக அளந்து எடுத்துக்கிடணும். கழுத்து உயரம் வந்து வேறு, அந்த ப்ளவுஸோட மொத்த உயரத்தையும் அளந்து அதை நம்ம மடித்து தைச்சதுக்கப்புறம் எத்தனை இன்ச்சு வரும் அதெல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு அந்த அளவுகளுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலேயே கேன்வாஸ் வந்து நிற்கிற மாதிரி நம்ம பார்த்து எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட அந்த முதுகோட உயரமும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். அதனால் அந்த ப்ளவுஸுக்கு எந்த உயரம் தேவை இருக்குதோ அதை கணக்கு பண்ணிவிட்டு அந்த உயரத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு இல்லைனா 1 இன்ச்சுக்கு மேலேயே நம்ம கேன்வாஸோட ஒர்க்கு வச்சு முடிக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிடணும். அப்போ தான் நம்ம வந்து தைச்சிருக்க மாடலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா மாடல் வச்சு தைச்சதுக்கப்புறமா அந்த உயரத்தை விட கீழே வந்துடக்கூடாது. அதுக்கப்புறமா அது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் கவனிச்சுட்டு தைச்சிக்கிடுங்க. இப்போ அந்த லேஸை வந்து வெளிப்பக்கமாகவும் நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன். அப்போ தான் அந்த லேஸ் வந்து நல்லா பதிஞ்சு இருக்கும். இப்போ இந்த கழுத்தை வந்து இப்படியே விட்டாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இதுக்கு மேலே வந்து ஒரு பைப்பிங் கொடுத்தா பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால நான் இந்த ப்ளவுஸ் பீஸ் இருக்குது பாருங்கள், அதில் இருந்து கொஞ்சம் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிராஸ் பீஸையும் ஒரு பக்கமாக மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன். ஏற்கனவே நம்ம வந்து நிறைய பைப்பிங் எப்படி தைக்கணும்னு காமிச்சிருக்கோம். அதே போல் தான் இதுவும் ஒரு 1/4 இன்ச் அளவில் தைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த பைப்பிங்கை வந்து அந்த ப்ளவுஸில் வச்சு ரெடி பண்ண போகிறோம். ப்ளவுஸில் கழுத்தை வந்து ஏற்கனவே முடித்து வச்சுட்டோம். இப்போ அந்த ப்ளவுஸ் வந்து நல்ல பக்கம் கீழே இருக்குது பாருங்கள், அதுக்கு அடிப்பக்கத்தில் அந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கத்தை எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அந்த கழுத்தில் வந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு அந்த தையல் வர்ற மாதிரி சரியாக தைச்சி வெளியே எடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே இந்த பைப்பிங் எப்படி தைக்கணும்னு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த வீடியோ வந்து இதை விட நல்லா விவரமாக இருக்கும். வேணும்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே தையல் போட்டு வெளியில் எடுத்துட வேண்டியது தான். நம்ம அந்த சாரியோட கலருக்கு இந்த ப்ளூ கலரில் பைப்பிங் வைக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ அப்படியே எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத் எல்லாம் உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு நம்ம வந்து கரெக்டாக ஒரே லெவலில் வர்ற மாதிரி தையல் போட்டு எடுத்துடலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பைப்பிங் எவ்வளோ நீட்டாக வருதுன்னு. இப்போ இந்த பைப்பிங் வைக்கல அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் லேஸ் ஒர்க் வைக்கலாம், இல்லைனா ஸ்டோன் ஒர்க் வைக்கலாம். அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு நான் வச்சு தைக்கிறது என்னது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்தது. அது வந்து நம்ம தையலுக்கு உள்ள பொருட்கள் வாங்குவீங்க பாருங்கள், அந்த கடைகளில் கேட்டாலே 1/2 மீட்ரு 1 மீட்டர்னு கட் பண்ணி தருவாங்க. இதோட பேர் வந்து பேப்பர் கேன்வாஸ். இந்த கேன்வாஸில் 2 ஐட்டம் இருக்குது. காலர் கேன்வாஸுங்கிறது ஜென்ஸ் யூஸ் பண்ணுறது. இது வந்து லேடிஸ் துணிக்காக வச்சு தைக்கக்கூடியது பேப்பர் கேன்வாஸ்ன்னு சொல்லுவோம். நீங்களும் இதே போல் வாங்கி தைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் மாடலெல்லாம் வச்சு தைக்கிறதுக்கு.
இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.